ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம நெய் சோறு செய்யலாம். நெய் சோறு எப்படி டேஸ்ட்டாக செய்யுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து நம்ம வெறும் நெய்யிலேயே செஞ்சால் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ நெய் ஊற்ற நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால நான் பாதி ரீஃபைண்ட் ஆயில் பாதி நெய் கலந்து தான் செய்ய போகிறேன். இப்போ நெய் விட்டாச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் ரெண்டும் சமமாக விட்டுருக்கேன். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த கல்பாசி, அன்னாசி பூ அது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருக்கேன். போட்டு அது வெடித்ததுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய். ஏன்னா காரம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அதனால பச்சை மிளகாய் ஒரு 4-5 போட்டிருக்கேன். இந்த காரமே இது நல்லா காரமான மிளகா, அதனால் அது போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த லைக்கையும் தட்டிடுங்க. இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். ரொம்ப செவக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு சாப்பாடு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் நெய் சோறு. கொத்தமல்லி இலை அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் புதினாவையும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நெய் மட்டும்தான், நெய் நிறைய இருந்தால் நிறைய விடுங்க, நெய்யிலே செய்யுங்க. இல்லையா ஆயில் அதுவும் கலந்து செய்யலாம். ஏன்னா நெய்யாக செய்கிறதுக்கு ரொம்ப நெய் அதிகமாக விலை விற்கிறதுனால எல்லோரும் நெய் இப்போ சேர்க்கறதில்ல, கொஞ்சம் கலந்து தான் செய்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4-5 டீஸ்பூன். இது பூண்டு இஞ்சி கரெக்டாக சமமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் பால் விட்டு செய்ய போகிறேன். ஏன்னா இது நம்ம தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து தேங்காய் பால் விட்டு செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தண்ணியே அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் பாசுமதி அரிசியில் தான் செய்கிறேன். ஒரு 3 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து செய்கிறேன். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த அளவில் சேர்த்துக்கணும். நான் தேங்காய் பால் கூட பார்த்தா அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அளந்து தான் ஊற்றணும். தேங்காய் பாலையும் அளந்து தான் நம்ம ஊற்றணும். இப்போ அது கொஞ்சம் தண்ணி அதுவும் கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கையில் நம்ம அரிசியை போட்டுடணும். கொதிச்சா தேங்காய் பால் கொஞ்சம் திரிஞ்சு போகும். இந்த பாருங்கள், சுற்றி கொதிக்க ஆரம்பிக்குது. அதனால நம்ம இப்போ அரிசியை போடலாம். அரிசி நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் போடுறேன். பாசுமதி அரிசி, இந்த நெய் சோறுக்கு பாசுமதி அரிசியும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இது போட்டுட்டு இதில் கொஞ்சம் நான் வந்து தயிரோ தக்காளியோ நம்ம சேர்க்காமல் செய்கிறோம். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன், எலுமிச்சம்பழம் ஒரு அரை பழம் புழிஞ்சு விடலாம். இது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு போட்டிருக்கோம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறமா தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அது வெங்காயத்துக்கெலாம் நான் உப்பெல்லாம் போட்டு வதக்கலை. ஏன்னா நமக்கு ரொம்ப செவக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ லெமனை புழிஞ்சிடலாம். லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். அப்படியே கமெண்ட்டும் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், புளிப்பெல்லாம் சுவை உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. நான் வந்து இப்போ மட்டன் செமி கிரேவி வச்சுருக்கேன். அதுதான் குருமா நல்லாயிருக்கும். இந்த நெய் சோறுக்கு குருமா, மட்டன் கிரேவி, அப்புறம் நான் தால்ச்சாவும் கொஞ்சம் வச்சுருக்கேன். சில பேருக்கு தால்ச்சா பிடிக்கும் எங்கள் வீட்டில், அதனால கொஞ்சம் தால்ச்சா வச்சுருக்கேன்.
குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த தாளிக்கறி சால்னான்னு சொல்லி ஒரு மிளகு சால்னா, அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அது இப்போ வந்து நம்ம பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதனால் நம்ம அடியில் தவா வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே வச்சிடலாம். இனிமேல் இந்த லெவலில் வச்சுட்டு இப்போ வந்து பாருங்கள், இது போதும். இந்த அளவுக்கு வெந்தாலே நம்ம தம் கொடுத்துடலாம். இப்போ நெய் போட்டுடணும். இருக்கிற நெய் எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. நான் வந்து ஒரு ஒரு 50 மில்லி நெய் இருக்கும். 50க்கு மேலேயே இருக்கும் நெய். ஒரு 70-75 மில்லிக்கு மேலே தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு அதுவும் அதே அளவு தான், சமமாக தான் நெய்யும் அதுவும் விட்டுருக்கேன். 75 மில்லி இருந்தாலே போதும். அது நெய்யை மேலே விட்டுட்டு நம்ம குக்கரை போட்டு விசிலை போட்டுருங்க. விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. 10 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே இருக்கட்டும். அது ரொம்ப அப்போ தான் நமக்கு கரெக்டாக அடியில் தீயாமல் கொள்ளாமல் சூப்பராக இருக்கும் சாப்பாடு எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரும் ஆறிடுச்சு. இப்போ நான் திறக்கிறேன். அதை திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், திறந்துட்டு உள்ளார சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக வந்து எல்லாம் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ. வாட்ச் பண்ண எல்லாருக்கும்.